மகாராஜ நகர் ஸ்ரீ ஜெயந்திரா சுவாமியின் வெள்ளிவிழா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை 174 மாணவிகள் தேர்வெழுதினர். தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றனர். இதில் மாணவி ஈஸ்வரி வணிகவியல் பிரிவில் 600க்கு 595 மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்தையும், மாணவி இளஞ்சாரல் குமரன் உயிரியல் பிரிவில் 600க்கு 592 மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தையும், மாணவி அபி அக்ஸதா வணிகவியல் பிரிவில் 600க்கு 590 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பிடித்தனர். மேலும் ஸ்ரீநிதி கல்யாணி கணினி அறிவியல் பிரிவிலும், தன்வந்தி வணிகவியல் பிரிவிலும் 600க்கு 589 மதிப்பெண்கள் பெற்று நான்காம் இடத்தையும், கிருஷ்ணவேணி உயிரியல் பிரிவில் 600க்கு 588 மதிப்பெண்கள் பெற்று ஐந்தாம் இடத்தையும் பிடித்து பள்ளி பெருமை சேர்த்தனர். மேலும் வேதியியல் பிரிவில் 5, கணிதம் 4, உயிரியல் 1, கணினி அறிவியல் 8, வணிகவியல் 4, கணக்கு பதிவியல் 5, வணிக கணிதம் 4 ஆகியோர் பாடவாரியாக 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றனர். தொடர்ந்து இவர்களை ஜெயந்திரா பள்ளி கல்வி குழுமங்களின் தாளாளர் ஜெயேந்திரன் மணி, முதல்வர் ஜெயந்தி ஜெயந்திரன் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டினர். ஸ்கூல் நான் இங்கே ப்ரீகேஜிலேருந்தே படிச்சுட்ருக்கேன். இப்போ வரைக்கும் 12th வரைக்கும் இந்த ஸ்கூலில் தான் படிச்சுட்ருக்கேன். இப்போ நான் வந்துட்டு 595 வாங்கியிருக்கேன் 600க்கு. 2 சப்ஜெக்ட்ஸில் சென்டம் வாங்கியிருக்கேன், பிஸ்னஸ் மேத்ஸ்லேயும் காமர்ஸ்லேயும். தமிழ் இங்கிலீஷில் வந்துட்டு 99 வாங்கியிருக்கிறேன். ஸ்கூலில் வந்துட்டு நம்ம எக்ஸாம்ஸ் வந்துட்டு எல்லாமே சாப்டர் வைஸ் வைப்பாங்க. நம்ம வந்துட்டு எப்படி வேணும் அப்படின்னு கேட்குறோமோ கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுக்கு எந்த மாதிரி வேணும், ஹாஃப் போர்ஷனா ஃபுல் போர்ஷனா, இல்லை உனக்கு ஹாஃப் போர்ஷனும் எழுத முடியலனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு நீ என்ன படிக்கிற, உனக்கு எந்த மாதிரி போதுமா, இந்த டெஸ்ட்டா, எந்த சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு டீச்சர்ஸ் எப்போவுமே கம்யூனிகேட் பண்ணிட்டே இருப்பாங்க. மேடம் பிரின்ஸிபல் நாமும் எப்போவுமே கேட்பாங்க. மெகா ரிவிஷன் டெஸ்ட் வைப்பாங்க. மொத்தமாக நாங்கள் ஃபுல்லாக திருப்பி டெஸ்ட் எழுதுவோம். எல்லாமே டெஸ்ட்டு இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. அதனால் அப்புறமா எந்த டவுட்ஸ் கேட்டாலும் கிளாரிஃபை பண்ணுவாங்க. அம்மாவும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும் எல்லாமே. அதனால டெஸ்ட்டு நிறைய எழுதிட்டு இருக்க நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அடுத்து சிஏ படிக்க போகிறேன். பிகாம் வந்துட்டு கரஸில் போடணும், சிஏ ஃபவுண்டேஷன் எழுதணும். கிளாஸஸ் என் பேர் இளஞ்சாரல். நான் வந்து எல்கேஜிலேருந்து இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன். இப்போ வந்து 592 அவுட் ஆஃப் 600 வாங்கியிருக்கேன். நான் மேக்ஸில் சென்டம் விட்டது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி எல்லாம் இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணுங்க. எவ்வளோ நேரம் படிப்பீங்க ஒரு நாளைக்கு? நான் ரொம்ப தூக்குறத கட்டுப்படுத்திட்டு நிறைய நேரம் படிப்பேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நைட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு திருப்பி காலையிலும் எழுந்திரிச்சு படிப்பேன். மொபைல் பார்க்குறத எப்படி கண்ட்ரோல் பண்ணீங்க? எப்படிலாம் நம்ம ஸ்கூலில் இருந்து அதனோட கைடன்ஸ் கொடுத்தாங்க கேட்ஜெட்ஸ்? நாங்கள் மொபைல் ஃபோன் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். எங்களுக்கு அது டைமர் செட் பண்ணவும் அலாரம் செட் பண்ணவும் தான் அதை நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். டவுட்ஸ்னாலுமே நாங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ்டே எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிக்குவோம். நாங்கள் மொபைல் அவ்வளோ யூஸ் பண்ணுவோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்து MBBS ட்ரை பண்ண போகிறேன். என் பேர் அபியக்ஷதா. நான் 600க்கு 590 மார்க் வாங்கியிருக்கேன். இங்கே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எல்லாருமே, டீச்சர்ஸ் எல்லாருமே. ஜெயந்தி மேம்லாம் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப மோட்டிவேட்டாக இருந்துச்சு. அதான் சூப்பராக படித்தேன். அடுத்து CA பண்ண போகிறேன்.